நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 4/12/2014 மார்கழி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, திருத்திகை திதி இரவு 1:54 வரை, பின்பு சதுர்த்தி. உத்திராட நட்சத்திரமானது மாலை 5:56 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். அமிர்த யோகமானது மாலை 5:56 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலமானது பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற போது காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இன்று கரிநாள் என்பதனால் சுபகாரிய சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக உத்தமம். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதனால் உங்கள் பலம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரித்த சந்திரனானவர் 9ஆம் வீட்டுக்கு சென்று விட்டதால் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். முதலில் மன அமைதி உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக அமையும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலமான நிலை ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதனால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 6இல் சூரியன் சுக்கிரனும் சஞ்சரிப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலருக்கு உற்றார் உறவினர்களால் கூட அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சியான நிலை ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். கன்னி ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனியும் 5ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடந்த 2 நாட்களாக இருந்த அலைச்சல் டென்ஷன் விலகும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 4இல் சந்திரன் சஞ்சரிப்பது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை வல்லமை அனுகூலங்கள் உண்டாகும். நெருங்கியவரின் ஆதரவால் எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகுவும் 3ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாயும் சஞ்சரிப்பதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் வியாபார ரீதியாக இருந்த மந்த நிலை விலகி முன்னேற்றமான நிலையும் லாபகரமான அமைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக நண்பர்களால் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி சுமூகமான நிலை உண்டாகி அதன் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் சந்திரனும் 12இல் சனியும் சஞ்சரிப்பதனால் நீங்கள் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை கோபத்தை குறைப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும். மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிப்பதனால்
நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடங்கல்கள் முழுமையாக விலகி முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த வீண் செலவுகள் கூட முழுமையாக விலகி பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதனால் எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள், தேவையில்லாத பயணங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது, பண விஷயத்தில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக உத்தமம். மீன ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலானது இன்றைய நாளில் இருக்கிறது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல பல்வேறு விஷயங்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இன்று ஒவ்வொரு நாள்ல என்னென்ன செயல் செய்யலாம். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா இன்று கரி நாள் போட்டிருப்பாங்க. அந்த கரி நாள் போட்டிருக்க நாளில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரிய சுப முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம்னு சொல்லிட்டு 3 விதமான யோகங்கள் உண்டு. அது நட்சத்திரத்தை ஒட்டி வரக்கூடிய அமைப்பாகும். ஒவ்வொரு நாள் ஒரு நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு கிழமையில் வருகின்ற பொழுது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வந்தால் இந்த யோகம்னு ஒரு அமைப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வருகின்ற பொழுது கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற போது சில நாட்கள் மரண யோகம் ஆகிடும். அந்த மாதிரி மரண யோகம் வருகின்ற நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா மங்களகரமான சுப காரியங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. இதில் ஒரு விருதி விலக்கு என்னன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி மங்களகரமான சுபகாரியங்கள் செஞ்சே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணுன்னா 6 மணிக்கு மேலே செஞ்சால் தப்பு இல்லை. அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு முன்னாடி செஞ்சால் கூட தப்பு இல்லை. கரிநாள், மரண யோகம், அஷ்டமி நவமி போன்ற திதி அமைப்புகள், அதாவது திதி தோஷம், நட்சத்திர தோஷம், யோக தோஷம் போன்ற அமைப்புகள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய உதயத்துக்கு பின்பும் கணக்கில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அடிக்கடி எல்லாரும் வீடு மாறினே இருக்காங்க. அப்படி வீடு மாறுகின்ற பொழுது ஓரளவுக்கு சுப நாளில் பார்த்துட்டு, முகூர்த்த நாள் பார்த்துட்டு காலையில் 6 மணிக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வீடு குடி போகின்ற பொழுது அந்த நாள் தோஷம் கூட அதிகமாக இருக்காது. பிரம்ம முகூர்த்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் வந்து ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறது, ஒரு பால் காய்ச்சி குடி போகிறதுலாம் கூட தப்பு இல்லை. நேயர்களே, நிறைய தகவல்கள் உங்களுடன் கூறிட்டு இருக்கேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.